நேயர்களுக்கு வணக்கம். சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை குறைந்த போதும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறையாமல் இருக்கு. இதற்கு என்ன காரணம்? இதோடைய பலன் மக்களுக்கு சென்று சேராமல் இருக்க யார் காரணம் போன்ற தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். இது குறித்து பேசுவதற்காக நேரலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு கனகராஜ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். 14 மாதங்களுக்கு பிறகு கச்சா எண்ணெய் விலை $70 குறைஞ்சிருக்கு. இப்ப கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சது அப்படின்னா அது பெட்ரோல் டீசல் விலையில எதிரொலிக்கணும். அப்ப பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சிருக்கணும், ஆனா குறையல. இதோடைய பலன் ஏன் மக்களுக்கு சென்று சேரல? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸ்லேயே ஒரு ஃப்ராடு இருக்குது, ஒரு மோசடித்தனம் இருக்குது. முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் அப்படின்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா. கடந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா அது அரசு நிர்ணயித்தது என்று சொல்லுவாங்க. நீங்கள் பெரிய ஏற்ற இறக்கம் இருக்குது, ஒரு போர் வந்துடுது, என்ன செய்கிறதுங்கிறதுக்காக இந்தியாவில் எடுக்கிற ஒவ்வொரு பேரல் க்ரூட் ஆயிலுக்கும் ஒரு $2 ஆயில் பூன்னு வச்சு, அதாவது எண்ணெய் வரின்னு வச்சு அதை தனியாக வச்சுருப்பாங்க. அதில் பணத்தை எடுத்துப்பாங்க. இது ஒரு பகுதி இருந்துகிட்டு இருந்தது. அதனால் அரசாங்கம் விலை தாறுமாறாக உயரும் போது அதை சப்சிடைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், வாஜ்பாய் அரசாங்கம் இருக்கிற போது நாங்கள் இதை நாங்கள் இல்லை, இதை டீகண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் முழுமையாக இதை செய்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மோடி வந்த பிறகு தான். அவர் என்ன சொன்னாருன்னா, பெட்ரோல் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் இங்கே குறையும், கூட்டினா கூட்டுவோம், ஆனால் இதை நாங்கள் பண்ண போகிறதில்ல, எண்ணெய் விற்பனை நிறுவனங்கள் தான் செய்ய போகுது அப்படின்னு சொன்னாங்க. இதில் எல்லாத்துலேயுமே ஃப்ராட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. முதல்ல இந்த சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் குறைந்தால் கூட இவங்க விலை நிர்ணயத்தை என்ன சொன்னாங்கன்னா, எஃப்ஓபி ப்ரைஸ் எங்கன்னா கல்ஃபில் என்ன விலை விற்கிதோ, அன்னைக்கு பெட்ரோல் என்ன விலை விற்கிதோ அந்த விலையிலிருந்து தான் ஆரம்பித்தாங்க. நீங்கள் க்ரூட் ஆயில, அதாவது சர்வதேச சந்தையில் $80 இருந்தபோதும் நீங்கள் ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி பண்ணது $60 இறக்குமதி பண்ணீங்க, ஆனாலும் விலை குறையலை. காரணம் என்னன்னா, அவங்க கல்ஃபில் என்ன பெட்ரோல் ப்ரைஸ் இருக்கோ அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணால் அது ஆவியாகிறது, ஹேண்ட்லிங்கில் வரக்கூடிய ப்ராப்ளம், இதையெல்லாம் வச்சுக்கிட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையில் இந்த காலத்தில் எண்ணெய் நிறுவனங்கள் தான் நடத்துதான்னு பார்த்தீங்கன்னா, தீர்மானிக்கவில்லை. மாறாக இதை அரசாங்கம் தான் தீர்மானிக்குது. இப்போது உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 100 நாளைக்கு மேலே பெட்ரோல் டீசல் விலையில் எந்தவித அதிகரிப்பும் இல்லை. $1-2 கூடும்போது கூட அதிகரிக்கலை. எனவே இதை தீர்மானிப்பது அடிப்படையில் அரசியல் முடிவு தானே தவிர இது ஒரு பியூரோக்ராட்டிக் எக்ஸசைஸ், அதிகாரிகள் இந்த நிலைமைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு செய்கிற விஷயம் இல்லை. இதை ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி தான் பண்ணுறாங்கன்னு பிரதமர் சொல்கிறதாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய நிதியமைச்சர் சொல்கிறதாக இருக்கட்டும், இது மொத்தமுமே உண்மையில் மக்களை ஏமாற்றுவதாகத்தான் இருக்கிறதே தவிர அடிப்படையில் இது உண்மை இல்லை அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்ததாக இந்த நரேந்திர மோடி அரசாங்கம் வந்த பிறகு 2018 என்ன பண்ணாங்கன்னா, அதுவரை எக்ஸைஸ் டியூட்டி மட்டும் இருந்தது. அதுக்கு பின்னால் ஸ்பெஷல் எக்ஸைஸ் டியூட்டி பெட்ரோல் மேலேயும் அதே போல் டீசல் மேலேயும் போட்டாங்க. இந்த வரி எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியும். ஒட்டுமொத்தமான பெட்ரோலிய பொருட்கள், அது பெட்ரோலாக இருக்கட்டும் டீசலாக இருக்கட்டும், இந்த விலையில் 54 இருந்து 60% வரை வரிகள் மட்டும்தான். இதன் காரணமாக நீங்கள் இந்த 9 ஆண்டு காலத்தில், இந்த 24-25 நான் எடுத்துக்கல, 14-15 இருந்து 23-24 வரையிலான இந்த 9 ஆண்டு காலத்தில் மட்டும் 28.33 லட்சம் கோடி இந்த கூடுதல் வரி, அடிஷனல் எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்கிறாங்கள, அது விதித்ததன் மூலமாக அவர்கள் பெற்றிருக்கிறார்கள்.
28.33 லட்சம் கோடி என்பது எவ்வளவு பெரிய தொகைன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் சாதாரண மக்களிடமிருந்து இந்த கூடுதலாக வாங்கியது என்பதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் உண்மையிலேயே சாதாரண மக்களை தினசரி சுரண்டுவதை, அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு சராசரியாக 6 ரூபா வீதம் எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த 28.33 லட்சம் கோடியை 9 வருஷத்துக்கு கொடுத்ததை அதை ஒரு மாதத்துக்கு கணக்கு பண்ணி ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணிங்கன்னா 6 ரூபா 7 பைசா. ஒரு குடும்பத்துக்கு கணக்கு பண்ணிங்கன்னா சராசரி இந்தியாவினுடைய ஃபேமிலி சைஸ், தமிழ்நாட்டில் அது கம்மியாக இருக்குது, இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 4.4ன்னு வச்சுருக்காங்க. அப்படின்னா 26 ரூபா 71 பைசா. ஒரு இந்த இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுருங்க, இவ்வளவு பெரிய தொகையை அரசாங்கம் சாதாரண ஆட்கள்கிட்ட இருந்து வருது, இதில் பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு வாங்கிறதுக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் இன்னொரு வகையிலையும் கூட பார்க்கலாம். ஒரு பக்கம் நீங்கள் பெருமுதலாளிகளுக்கு விதிக்கப்பட்ட வரி 2019 அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த 30% 25%, 22%ன்னு ரெண்டாக குறைச்சாங்க. அது 1.84 லட்சம் கோடி ஆண்டுக்கு இழப்புன்னு அப்போ சொன்னாங்க. இப்போ கிட்டத்தட்ட 2.25 லட்சம் கோடி இருக்கும். இதை இன்னொரு வகையில் சொன்னோன்னா, இந்த ஒட்டுமொத்த வரி வருவாய் இருக்குல்ல அரசாங்கத்துக்கு, அதில் 2014-15 இந்த பெட்ரோலிய பொருட்கள் மூலமாக வந்த தொகை எத்தனை சதவீதம்னா 5.4%. இப்போ 2023-24 நீங்கள் மறைமுக வரியில் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 20%. எல்லா வரியவும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அது 12%. ஸோ இவ்வளவு பெரிய இது என்னது, கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறதுல நீங்கள் கார்ப்பரேட் டேக்ஸ் எவ்வளோ வருதோ அதில் 60% இதில் வருது. 66% அளவுக்கு பெட்ரோல் டீசல் பொருட்கள் மீது போடப்பட்ட வரி மட்டுமே வருது. அப்போ இவ்வளவு பெரிய வரியை விட்டு கொடுக்கக்கூடாது என்பதற்காக நீங்கள் இப்போ வச்சுக்கோங்க, ₹1 உயர்த்தினாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1 லிட்டர் டீசல் 140, பெட்ரோல் 144 கோடியும் 1 லிட்டர் போட்டால் கூட 144 கோடி ரூபாய்க்கு வருமானம் வந்துடுது. எனவே நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கையில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்திலேயே அது பாட்டில் அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்கும். நான் சொன்ன ஒரு 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 ஆளுக்கு 6 ரூபாய்னா ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு பாருங்கள். அப்புறம் இந்தியா முழுவதும் இருக்கிற 144 கோடிக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய தொகை. எனவே ஏழை மக்களிடம் சுரண்டி அவங்க பெருநிறுவனங்களுக்கு கொடுக்கறதுக்காக செய்கிற ஏற்பாடை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 2010க்கு முன்னாடி பார்த்தோம்னா அரசு தான் விலை நிர்ணயம் செஞ்சுட்டு இருந்தாங்க பெட்ரோல் டீசல் விலையை. ஆனால் 2010 மன்மோகன் சிங் கவர்மெண்ட் தான் பெட்ரோல் விலையை டீரெகுலேட் பண்ணாங்க. எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு செய்வாங்க அப்படின்ற முடிவை மன்மோகன் சிங் கவர்மெண்ட் தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2014க்கு அப்புறமா இருக்கக்கூடிய மோடி அரசு டீசலையும் எண்ணெய் நிறுவனங்களே விலை நிர்ணயம் செய்யலாம் அப்படின்ற ஆப்ஷன் வந்துச்சு. அப்ப இதுதான் விலை நிர்ணயம் அதிகரிப்பதற்கான காரணமா? இன்னைக்கு பெட்ரோல் டீசல் அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமா இருக்கா? இல்லை இல்லை இல்லை, விலை நிர்ணயம் இந்த அடிப்படையில் டீரெகுலரைஸ் பண்ணி, அதாவது 2 விஷயம் இருக்குது. ஒன்று டீகண்ட்ரோல், இன்னொன்று டீரெகுலரைஸ். டீகண்ட்ரோலுங்கிறது அதாவது இது ரெண்டுலேயும் ஒன்று என்னென்னா அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டை விலக்கிக் கொள்வது. இன்னொன்று என்னன்னா நீங்கள் விலையை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு கொடுத்தது. அப்படி அவங்க சொன்னது மாதிரி உண்மையிலே அதான் மிடில் கிளாஸுக்கு மத்தியதர வர்க்கத்தை பொறுத்தளவில் ஒரு ஆசையை தூண்டுறதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், நீங்கள் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் உயருங்க, குறைஞ்சா குறையும், இப்போ குறைஞ்சா குறையிறது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, இதை ஆயில் கம்பெனிகள் தீர்மானிக்குது அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள், கடந்த தேர்தலுக்கு முன்னால் ஒரு 4-5 மாதமாக பாருங்கள், இப்போ கூட்டின போது கூட அவங்க கூட்டலையே, அதே போல் இப்போ குறைகிற போதும் குறைக்கலையே. எனவே இது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸினுடைய வேலை என்பது அப்பட்டமான பொய், ஃப்ராடு, பித்தலாட்டம்.
எனவே அதை வந்து அப்படி சொல்கிறது அது உண்மையிலே அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இது நடந்திருக்கும். இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் இந்த காலத்தில் இது எவ்வளோ பெரிய தொகைன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இன்னொரு வகையில் பாருங்கள், இந்தியாவில் எல்லா மக்களுக்குமான மானியம் 3 தாங்க கொடுக்கப்பாங்க. 3Fன்னு சொல்லுவாங்க. ஃபெர்டிலைசர், ஃபியூயல், ஃபுட், உணவு, உரம், எரிபொருள். இது 3க்கும் இந்த 3க்கும் கொடுக்குற ஒட்டுமொத்தமான சப்சிடி ஒரு காலத்தில் நிறையா இருந்தது. இந்த தடவை பெட்ரோலிய பொருட்களுக்கான சப்சிடி எவ்வளோ தெரியுமா? வெறும் 12,000 கோடி ரூபாய். இது ஒரு காலத்தில் எவ்வளோ இருந்தது? லட்சக்கணக்கில் இருந்தது, லட்சக்கணக்கான கோடி ரூபாயாக இருந்தது. இப்போ 12,000 கோடி. அந்த 12,000 கோடியும் செலவழிக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது 3மே சேர்ந்து 3,81,000 கோடி. ஆனால் பெட்ரோல் டீசல் மீது போட்டிருக்கிற வரி, கூடுதல் வரியின் மூலம் அரசாங்கத்துக்கு வருமானம் மட்டும் 6,23,000 கோடி. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சப்சிடி, இந்த மானியம் முழுவதையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து வாங்குகிற கூடுதல் வரி மூலம் அதை செட்ரைட் பண்ணிடுறாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. எனவே அவங்க சொல்கிறது மாதிரி இந்த டீரெகுலரைஸ் பண்ணுறது, டீகண்ட்ரோல் பண்ணது தான் காரணம் என்று நிச்சயமாக சொல்லவே முடியாது. அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு தான் நான் கேட்டேன், $60 நீங்கள் வாங்கினீங்க எங்கேருந்து? ரஷ்யாவில் இருந்து. அதாவது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் தொடங்கிருச்சு. போர் தொடங்கின உடனே ரஷ்யாவின் மீது உலக நாடுகள் எல்லாம் தடை விதிச்சிட்டாங்க. அப்போது ரஷ்யாவுக்கு என்ன பிரச்சனைனா அவங்கக்கிட்ட பணப்புழக்கம் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, என்னோட க்ரூட் ஆயிலை குறைஞ்ச விலைக்கு நான் தரேன், $60 தரேன். அப்போது கிட்டத்தட்ட $80 சர்வதேச சந்தையில் விற்று கொண்டு இருந்தது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து அவங்க $60 கொடுக்குறோன்னு சொல்லும்போது நீங்கள் அதாவது ரூபாயிலேயே கொடுக்கலாம், நீங்கள் டாலரில் கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம 2 பேரும் ரூபிள் ட்ரேடு வச்சுக்கலாம். அவங்களுடைய ரூபிள் அவங்க நமக்கு கொடுக்க வேண்டியது இருந்தால் ரூபிளில் கொடுப்பாங்க, நம்ம கொடுக்க வேண்டியது இருந்தால் ரூபாயில் கொடுத்தா போதும் என்று சொன்னாங்க. இவ்வளவு இருந்த பிறகும் அப்போவும் கூட அதனுடைய பலன் 1 நயா பைசா கூட நமக்கு வரல. அப்போ இது என்னன்னா, அரசாங்கம் மக்களை வெளிப்படையாக ஒரு கொள்கை என்று சொல்லிவிட்டு, ஆனால் மறைமுகமாக நீங்கள் மிகப்பெரிய அளவிற்கு இந்த பணத்தை சாதாரண மக்களிடம், நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, டேக்ஸ் போட்டால் என்ன வரும்லாம் தெரியும். ஆனால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள்கிட்ட ₹1 வரி போட்டாலே 144 கோடி ரூபாய் அப்படியே வந்து விழுந்துடும். ₹1 வரி பெருசாக மாதிரி உங்களுக்கு தெரியாது. அதனால தான் அவங்க அரிசிக்கும் கோதுமைக்கும் கூட வரி போட்டாங்க. அதே மாதிரி பெட்ரோலும் டீசலும் இல்லாமல் இந்தியா இயங்காது. இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே இயங்காது. மாற்று எரிபொருள் கண்டுபிடிக்கிற வரை அப்படி இயங்குவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ அதன் மீது அதனுடைய ஒவ்வொரு சொட்டிலும் ஒவ்வொரு லிட்டரிலும் காசு வாங்குவதன் மூலமாக அரசாங்கம் சாதாரண மக்களிடம் இருக்கக்கூடிய சேமிப்பை, கையிருப்பை, சம்பாத்தியத்தை 9 வருடங்களில் 28.33 லட்சம் கோடியை எடுத்திருக்கிறது. இப்போ அது என்ன நினைக்குதுன்னா, இது ஒரு பொன் முட்டையிடும் வாத்து. எனவே இந்த பொன் முட்டையை அதிகமாக ஒரு நாளைக்கு 2 முட்டை போட வைக்க முடியுமா அப்படிங்கிற முயற்சி தான் அரசாங்கம் இருக்கே தவிர மற்றபடி இதை விட்டு கொடுக்கிற நிலைமையில் அரசாங்கம் இல்லை. இப்போ பெட்ரோல் டீசலுடைய வரியில ஒன்றிய அரசு மட்டுமா லாபம் அடையுது, மாநில அரசுக்கும் அந்த லாபம் இருக்குதானே அப்படின்ற கேள்வி எழுது சார். அப்ப மாநில அரசு இதை வந்து ஜிஎஸ்டியில் சேர்க்கறதுக்காக ஒத்துக்கவும் மாட்டுறாங்க. இதுதான் ஒன்றிய அரசுடைய வாதமாக இருக்கு. பெட்ரோல் டீசலுடைய வரி அது சார்ந்து பேசக்கூடிய மாநில அரசு அதை ஏன் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வர ஒத்துழைக்க மாட்டேங்குது? இல்லை, அதுவும் வந்து ஒரு நியாயமான வாதம் இல்லை. சரி, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க, மாநில அரசு எதுக்குற எல்லாத்தையும் அவங்க கைவிட்டுறாங்களா? உதாரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசுகளும் முதல்ல ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, 2017 22 வரையில் தான் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் சொன்னாங்க. தமிழ்நாடு மாதிரி எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களில் இருக்கவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த காம்பன்சேஷனை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீட்டிக்கணும், ஏன்னா இடையில கோவிட் வந்தது, அதனாலலாம் பிரச்சனை வந்தது, எனவே ஏற்றுக்கிட்டாங்களா என்ன? இப்போவும் கூட மாநிலங்களை பொறுத்தளவில் அவங்க வருமானத்துக்காக மிகப்பெரிய சிரமத்தில் இருக்காங்க. நீங்கள் ஒன்று என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், மாநிலங்களை பொறுத்த மட்டும் கடந்த காலம் மாதிரி எல்லா வரி வசூலிக்கும் உரிமையும் இவங்கக்கிட்ட கிடையாது.
நீங்கள் கேளிக்கை வரி, இந்த லேண்டு ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரியான சில இந்த சொத்து வரி, இதை தவிர பெரும்பாலான வேறு எந்த வரியும் உங்கள் வசூலிக்க முடியாது. அப்போது ஒன்றிய அரசாங்கம் தான் மொத்த வரியவும் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் 42%, 1% யூனியன் டெரிட்டரி, 41% மாநிலங்களுக்கு, தமிழ்நாட்டுக்கெல்லாம் அதில் ஒரு பெரிய பாதிப்பு என்பது நமக்கு தெரியும். எனவே ஒன்றிய அரசாங்கம் என்ன செய்யணும்னா, நீங்கள் ஜிஎஸ்டியில் கொண்டு போங்க, உங்களை யார் வேண்டான்னு சொன்னால், நீங்கள் தான் பெரும்பாலான மாநிலங்கள் ஆள்றீங்க. ஒட்டு மொத்தத்தில் 1/3 ஓட்டு, அதாவது திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கை உயர்த்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 33% ஓட்டு விழுந்ததாக அர்த்தம். ஓகே, ஒன்று. அடுத்து பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் தான் அதிகம், அவங்க எல்லாரும் கை உயர்த்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க எதிர்த்தா கூட அது பாஸ் ஆகிருமே. அப்போ ஜனங்களில் முட்டாளாக்கும் விதமாக, நம்மெல்லாம் ஏமாளிங்கிற முறையில் பார்த்துக்கிட்டு தான் அவங்க பேசுகிறாங்களே தவிர அதில் எந்த வகையிலையும் உண்மை கிடையாது. மாநிலங்களை பொறுத்தவரை நீங்கள் கேட்குற, நீங்கள் குறைச்சிக்கலாமே போய்க்கலாமே, நீங்கள் மாநிலங்களை ஸ்கியூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் அதாவது இறுக்கி புழிஞ்சிடுறாங்க. ஒன்று, ஒன்றிய அரசாங்கம் இவங்க வந்த பிறகு 67 வருஷத்தில் அவங்க வாங்கின ஒட்டுமொத்த கடன் 52 லட்சம் கோடி ரூபாய் தான் இந்திய அரசாங்கத்துக்கு ஒட்டுமொத்த கடன். ஆனால் போன ஆண்டு செப்டம்பர் இறுதி வரை பார்த்திங்கன்னா 205 லட்சம் கோடி, 3 மடங்கு அதிகமாக வாங்கிட்டாங்க. ஆனால் மாநில அரசாங்கங்களை பொறுத்தளவில் அவங்க மாநில மொத்த உள்நாட்டு வருவாயில் 3% மேலே வாங்க முடியாது. அதாவது வாங்க முடியாதுன்னு என்ன, வாங்க முடியும், அவங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அனுமதி கொடுக்கலைன்னா, ரிசர்வ் பேங்க் அனுமதி கொடுக்கலைன்னா நீங்கள் வெளியில் தான் வாங்கணும். வெளியிலனா 7%, 8% அளவுக்கு வாங்கணும். அப்போது மாநிலங்களை பொறுத்தளவில் இந்த கிடைக்கிற வரி வருவாய் இருக்குல்ல, அதுக்காக அவங்க ஒரு மிகப்பெரிய முயற்சியை செய்கிறார்கள். ஆனால் அவங்க வெளிப்படையாக சொல்லட்டும், நாங்கள் அவங்க அதாவது வெளிப்படையான அந்த இங்கே அங்கெல்லாம் பேசக்கூடாது. ஜிஎஸ்டி கவுன்சிலில் இதெல்லாம் நாங்கள் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரோம் என்று அதை தீர்மானமாக வைக்க சொல்லுங்களேன். அதே சமயத்தில் இன்னொரு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, பெரும்பகுதி வருவாய் பிரித்து கொடுப்பதற்கு அவசியம் இல்லாத வருவாய். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒன்றிய அரசாங்கம் இப்போது ஜிஎஸ்டி வரியை அவங்க பிரித்து கொடுக்கணும். 58% அவங்க எடுத்துக்குப்பாங்க, 1% இவங்க அதெல்லாம் யூனியன் பிரதேசங்களுக்கு கொடுப்பாங்க, 41% பிரித்து கொடுப்பாங்க. இது ஓகே. ஆனால் இவங்க கூடுதல் எக்ஸைஸ் டியூட்டின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, பெட்ரோல் டீசல் மீது, அதில் 1 நயா பைசா கூட மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டியதில்லைன்னு வச்சுருக்காங்க. செஸ்ஸும் சர்சார்ஜும் அதுக்காக இருக்குது. அதாவது அது எதுக்காகனா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக போட்டதை இப்போ யூனியன் கவர்மெண்ட்டு தன்னுடைய வருவாயை உயர்த்துவதற்காக அப்படியே வாங்கி வச்சுருக்காங்க. அதுதான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. எனவே அவங்க சொல்கிறது உண்மைனா அவங்க ஸ்ட்ரைட்டாக ஜிஎஸ்டி கவுன்சிலில் அடுத்த கூட்டத்தில் இதை ப்ரொபோசலாக வைக்கட்டும். நிச்சயமாக சார், நீங்கள் முன்பே குறிப்பிட்டிருந்த மாதிரி எண்ணெய் நிறுவனங்கள் தான் பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா எப்படி எலெக்ஷன் டைமில் அதோடைய விலை குறையுது, எலெக்ஷனுக்கு அப்புறமா மீண்டும் அதோடைய விலை எப்படி உயருது அப்படிங்கிறது ஒரு காமன் மேனுடைய கொஷினாகவே இருக்குது. இப்போ இந்தியாவில் இனி வரக்கூடிய நாட்களில் 4 மாநில தேர்தல் இருக்குது. இப்போ மீண்டும் பெட்ரோல் டீசல் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா அந்த தேர்தலை ஒட்டி? கட்டாயம் தேர்தல் வந்துருச்சுன்னா அவங்க அப்போத்தான் நம்ம நாட்டை ஆள்றோம்ல, நம்ம முதலாளிகள் ஆள் மட்டும் இல்லை, அவங்களுக்கு சேவை செய்யணும்னா முதல்ல நமக்கு மக்கள் ஓட்டு போடணும்லன்னு முடிவு பண்ணி அந்த காலத்தில் மட்டும் அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வைப்பாங்க. அது இவங்க சொல்கிறது தான் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனின்னு சொல்கிறது. அதாவது இவங்க செய்கிற தவறுகளை எல்லாம் அதிகாரிகள் தலையில் போடுவதற்காக இவர்கள் கண்டுபிடித்திருக்கிற ஒரு தத்துவம், ஒரு வேலை, ஒரு வாய்ப்பு, இதுக்காக வச்சுப்போம். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி தான் தீர்மானிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு விலை உயர்ந்தால் காசு வருதில்ல, ஏன்பா நீ எலெக்ஷன் சமயத்தில் உயர்த்த மாட்டேன்றான்னு இவங்களால கேட்க முடியும்ல, அதை மாற்றி அமைக்க முடியும்ல, அதை ஏன் பண்ணலைன்னு கேட்குறேன். ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாலேயும் எவ்வளவு கச்சா எண்ணெய் விலை எவ்வளவு கூடினாலும் பெட்ரோல் டீசல் விலை கூற மாட்டேன்னுது. ஆனால் தேர்தலுக்கு முடிஞ்ச பிறகு எவ்வளவு கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சாலும் பெட்ரோல் டீசல் விலை குறையவே மாட்டேன்னுது. இதுதான் அதில் இருக்கக்கூடிய சூட்சுமம். சாதாரண மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அதுதான்.
தேர்தலுக்கு முன்னால் எவ்வளவு கூடினாலும் ஏன் அதிகரிக்க மாட்டேனுது? தேர்தலுக்கு பின்னால் கச்சா எண்ணெய் விலை எவ்வளவு குறைஞ்சாலும் ஏன் பெட்ரோல் டீசல் விலை குறைய மாட்டேனுது? இந்த ஒற்றை கேள்வியை கேட்டால் ஒன்று புரியும். இதை தீர்மானிப்பது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி அல்ல, நரேந்திர மோடி அன்கோ என்பது புரியும். அப்போ பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயிக்கிறது மத்திய அரசு தான், இதற்கும் எண்ணெய் கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இப்போ 2014க்கு முன்னாடி பார்த்தோம்னா 1 லிட்டர் பெட்ரோலினுடைய விலை 70 ரூபாய் இருந்துச்சு. ஆனால் அப்போ கச்சா எண்ணெயுடைய விலை $140 இருந்தது. இன்னைக்கு $70 கச்சா எண்ணெய் விலை குறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் பெட்ரோலுடைய விலை 100 ரூபாயை கடந்திருக்கு. இப்போ இதற்கு முன்பு 2010 இல்லை 2014 அந்த டைம்லலாம் பார்த்தோம்னா எண்ணெய் நிறுவனங்கள் ஏதாவது இழப்பை சந்திக்குது அல்லது பெட்ரோல் டீசல் விலை அது மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில் அரசு நிறைய மானியங்கள் சப்சிடி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் 2014க்கு பிறகு அது அப்படியே மாறி இருக்கு. இது மக்களுடைய தலையில விழறா மாதிரி இருக்கா சார்? ஆமாம், நீங்கள் அப்போ என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு தேவையான எல்லா கச்சா எண்ணெயும் முழுக்க நம்ம வெளிநாட்டில் மட்டும் இறக்குமதி பண்ணுறதில்ல, நம்ம ஊர்லேயும் நாம் துறப்பண பணிகள் மூலம் நமக்கு கிடைக்குது. அப்போது இந்தியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு பீப்பாய் கச்சா எண்ணெய் எடுக்கும்போதும் $2 எங்கே போயிடும்? அந்த ஆயில் பூல், எண்ணெய் தொகுப்பு என்கிற நிதிக்கு போயிடும். அப்போது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கூடுகிற போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இதில் இருக்க பணத்தை எடுத்து அதுக்கு போட்டுப்பாங்க. ஸோ இந்த 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 ஆயில் பூலில் இருக்க பணத்தை கடைசியாக அது கலைக்கப்படும் போது அதில் 22,000 கோடி ரூபாய் இருந்தது. இப்போ இவங்க சப்சிடியை அநேகமாக எந்த மானியமும் இருக்கக்கூடாது. நீங்கள் அவங்க நமக்கு கொடுத்தா தாங்க மானியம், ஆனால் பெருமுதலாளிகளுக்கு கொடுத்தா அதை மானியம்லாம் சொல்ல மாட்டாங்க. கடன் தள்ளுபடி இந்த 10 வருஷ காலத்தில் 18,46,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. கார்ப்பரேட் டேக்ஸ் 2019 இருந்து அவங்க 5% குறைச்சதில் மட்டும் அந்த வருஷத்தில் 1,84,000 கோடி கம்மியாக இருந்தது. இப்போல்லாம் 2-2.25 லட்சம் கோடி ரூபா. உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? இந்தியா இப்போது வட்டி மட்டும் எவ்வளவு கட்டுது தெரியுமா? இந்த பட்ஜெட்டில் 11,90,440 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. இதில் 4 பங்கு தான் எது? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 20 கோடி மக்களுக்கும் கொடுக்குற அந்த 3F சொன்னல, ஃபியூயல், ஃபெர்டிலைசர், ஃபுட், இது 3க்குமான இது 3ஐயும் குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. அப்போ எனவே நீங்கள் இதை பார்க்குற போது என்ன உங்களுக்கு தெரியும்னா, ஒரு பக்கம் பெருமுதலாளிகளுக்கு மிகப்பெரிய தொகையை அள்ளி கொண்டு போய் கொடுக்குற அரசாங்கம் தான். அதாவது கார்ப்பரேட் வரியை 5% குறைச்சாங்கல்ல. ஆனால் நீங்கள் பிரிட்டிஷ்காரன் காலத்துக்கு பின்னால் இப்போ தான் முறையாக கோதுமைக்கும் அரிசிக்கும் 5% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 5% வரி தானே, ஒரு 50 ரூபா அரிசிக்கு கொடுத்தோன்னா 2,000 ரூபா தானேன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்தியா முழுவதும் எல்லாரும் தினசரி சாப்பிட்டு தான் ஆகணும். ஒன்று அரிசி வாங்கணும், இல்லைன்னா கோதுமை வாங்கணும். அப்போ என்னென்னா இது ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும். உங்களுக்கு தினசரி இது ஒரு பெரிய தொகையாக வரும். நீங்கள் நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் யாரும் வைரம் வாங்கிறதில்ல. தங்கத்துக்கு 3% ஜிஎஸ்டி, ஆனால் வைரத்துக்கு 1.5% தான் ஜிஎஸ்டி. ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் குழந்தைய, அல்லது வாங்கி பெண் குழந்தை இருந்தால் கொடுக்குறோம், அல்லது கல்யாணம் பண்ணும்போது அது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தங்கம் தானே வாங்குவோம். சாதாரண குடும்பங்கள் வைரம் வாங்குமா? வைரத்துக்கு 1.5%ங்கிறதும் தங்கத்துக்கு 3%ங்கிறதும் இது 2ஐ விட அரிசிக்கு 5, அரிசிக்கும் கோதுமைக்கும் 5%ங்கிறதும் எதை குறிக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சாதாரண மக்களை ஒட்ட சுரண்டுது. அதனால தான் நீங்கள் பல விஷயங்கள் இந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிராமப்புற மக்களுடைய வருவாய் மிகப்பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கு. பாட்டம் 20%, அதாவது இந்த இந்திய மக்களை ஒரு 5 பிரிவாக பிரித்து கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய 20% பேருடைய வருவாய் 50% குறைஞ்சிருக்கு. அதுக்கு மேலே இருக்கிறவங்களுடையது 30% குறைஞ்சிருக்கு. அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 10% குறைஞ்சிருக்கு. அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 7% கூடியிருக்கு. அதுக்கு மேலே டாப் மோஸ்டில் இருக்கிறவங்களுக்கு 40% அவர்களுடைய வருவாய் அதிகரிச்சிருக்கு. நீங்கள் இந்தியாவில் இந்த ஆக்ஸ்ஃபாம் ரிப்போர்ட் வந்ததில்லை,
நீங்கள் நம்ம எக்கனாமிக் சர்வே கூட அதை பற்றி பேசுது. ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? இந்தியாவில் டாப் 1% கிட்ட 40% சொத்து இருக்குது. கீழே இருக்க 50% வெறும் 3% சொத்து தான் இருக்குது. இந்தியாவுடைய சொத்தில் 1% கிட்ட 40% சொத்தும், கீழே இருக்க 50% வெறும் 3% சொத்தும். அதே போல் வருமானத்தை பொறுத்தளவில் டாப்பில் இருக்க 10% பேர் ஒட்டுமொத்த வருமானம், நீங்கள் இந்த கூலி வேலை, தினசரி வேலை, கான்ட்ராக்டு, கேஷுவல், அவுட் சோர்சிங், நிரந்தர தொழிலாளி, எல்லாத்தையும் சேர்த்து மொத்த வருவாயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 10% மேலே இருக்க 10% ஒட்டுமொத்த வருமானத்தில் முதல்ல சொன்ன சொத்து, இப்போ நான் சம்பளம், வருமானம், இந்த இதில் 53% எடுத்துகிட்டு போயிடுது. மீதி இருக்கக்கூடிய 90% பேர் 47% இதைத்தான் வாங்குகிறாங்க. இது எல்லாமே இந்த அரசாங்கத்தின் கடைப்பிடிக்கிற கொள்கை. அவங்க திட்டமிட்டு தான் நடத்துகிறாங்க. ஏழைகளை ஒட்டச் சுரண்டுவதும் பெரும் பணக்காரர்களுக்கு கடனை தள்ளுபடி, இன்னும் இது நம்ம இந்த கடன் வட்டி தள்ளுபடி, அப்புறம் கடன் தள்ளுபடி, இதெல்லாம் கார்ப்பரேட் டேக்ஸ் குறைச்சலாம் சொன்னல. இது போக நீங்கள் இந்த பட்ஜெட்டில் போய் பாருங்கள், ஃபோர்கான் ரெவன்யூஸ் என்று ஒரு காலம் இருக்கும், விட்டு கொடுக்கப்பட்ட வருவாய் என்று. அதாவது வருவாய் விதித்த பிறகு, வரி விதித்த பிறகு அதை விட்டு கொடுப்பதுன்னு கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதனுடைய இது தெரியும். இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பாருங்கள், பெருமளவுக்கு வேலையின்மை அதிகரித்திருக்கிற இந்த காலத்தில் நீங்கள் போன வருஷத்துக்கு எவ்வளவு எம்என்ரேகாவுக்கு 100 நாள் வேலைக்கு ஒதுக்குறீங்களோ அதே 86,000 கோடி இந்த வருஷம் ஒதுக்குறீங்க. அப்போ உங்களுடைய இது என்னது? சாதாரண ஜனங்கள், நீங்கள் நிறையா பேர் வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா குறைஞ்ச கூலிக்கு வருவாங்க. ஸோ அது யாருக்கு வரும்? கான்ட்ராக்ட் நடத்துகிறவங்களுக்கு அது போய் சேரும். எனவே சாதாரண ஏழைகள், கீழ்த்த நிலையில் இருக்கவங்க, நடுத்தர மக்களிடம் அப்படியே எடுத்துகிட்டு போய், நான் நடுத்தர மக்கள்னு சொல்லும்போது ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கங்க, டைரக்ட் டேக்ஸு 2 தான் நம்ம ஊரில், கார்ப்பரேட் டேக்ஸும் இன்கம் டேக்ஸும், பெருநிறுவன வரியும் தனிநபர் வருமான வரியும். இதில் 19,58,000 கோடி ரூபா அது 2 சேர்ந்தது. அதில் 9 லட்சம் கோடி ரூபா தான் கார்ப்பரேட் டேக்ஸு, 10.5 லட்சம் கோடி ரூபா என்னது? அதுதான் பெரிய தொகை, எது பர்சனல் இன்கம் டேக்ஸு. சரி, இது 2ம் போக இன்டைரக்ட் டேக்ஸை பார்த்தீங்கன்னா அது 19 லட்சம் கோடினா இது 29 லட்சம் கோடி. இதுதான் நீங்கள் தினசரி கட்டுறது. சட்டை வாங்கினா, சோப்பு வாங்கினா, சீப்பு வாங்கினா, அரிசி வாங்கினா, உளுந்து வாங்கினா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம கொடுக்குறது 29 லட்சம் கோடி. அப்போ இதுதான் இந்த காலத்தில் மன்மோகன் சிங் இருந்தபோது இந்த நேரடி வரி 53% இருந்தது, மறைமுக வரி 47% இருந்தது. இந்த மறைமுக வரி தான் நீங்களும் நானும் கட்டுறது. இப்போ இது கிட்டத்தட்ட 2021 கணக்கில் என்னென்னா 59% மறைமுக வரி அப்படியே தலைகீழாக மாறுது. 41% உங்கள் கொடுத்தா போதும். எனவே அந்த ஒட்டுமொத்தமாக ஏழைகளிடம் சுரண்டி பெருநிறுவனங்களுக்கு கொடுப்பது என்ற ஒட்டுமொத்த கொள்கையினுடைய ஒரு அம்சம்தான் இந்த பெட்ரோலியம் சம்பந்தமான பிரச்சனை. நிச்சயமாக சார். ஏற்கனவே பெட்ரோலிய வரியை அதன் மீது கூடுதல் வரியை போடுவது. நிச்சயமாக சார். ஏற்கனவே இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ளேஷன், லே ஆஃப் போன்ற பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழலில் பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சது அப்படின்னா பொதுமக்கள் நிம்மதி மூச்சு விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதற்கு ஒன்றிய அரசு அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க. நிகழ்ச்சிகள் இணைந்தமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.